என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இப்போ ஒரு ஹாட் டாபிக் என்ன போயின்ட்டுருக்குன்னா, ஏதோ ஒரு திமுக தலைவர் காமராஜர் வந்து ஏசி ரூமில் தான் படுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு எளிமையான தலைவர், அவர் ஏசி இருந்தால் தான் படுப்பார் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து போயின்னு இருக்கு. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அது சரி தப்புன்றதை நம்ம அப்புறம் விட்டுடுவோம். நம்ம மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான எண்ணம் வந்து ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்து பேசுகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ ஏதோ ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா கூட ஒரு 4-5 பேர் வந்து கார் வச்சுருக்குறாங்க. ஒரு 2 வீலர் இல்லாத ஆளே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காமராஜரோ அல்லது கக்கனோ நம்ம ரொம்ப எளிமையாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன எல்லா அரசியல்வாதியுமே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற நாம் வந்து ஒரு 2 வீலர் வாங்கணும், நாம் வந்து ஒரு கார் வாங்கணும், நம்ம வந்து ஒரு ஏசி ரூமில் படுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த நாட்டையே கட்டி ஆள்கின்ற முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள்லாம் அவன்லாம் வந்து சைக்கிள் கூட வச்சுருக்கக்கூடாது, வெறும் 2 வேட்டி 2 சட்டை மட்டும்தான் வச்சுருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னாக்கா, பெரும்பாலான அமைச்சர்கள் இந்தியா முழுக்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு ரொம்ப சாதாரண வேட்டி, சாதாரண சட்டை. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் வந்து தவறான வழியில் சேமித்து வேறு எங்கேயோ வச்சுருக்குறாங்க. இப்போ மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுனாக்கா, நீ எத்தனை கோடி வேணாலும் வச்சுக்கோ, எத்தனை கோடி வேணாலும் லஞ்சம் வாங்கிக்கோ, ஊழல் பண்ணிக்கோ, ஆனால் வெளியே வரும்போது 4 முழம் வேட்டி, ஒரு கதர் சட்டை, இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து அரசியல்வாதிகளை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது மக்களுடைய மனநிலையை தான் நம்ம வந்து குறை சொல்லணும். ஸோ மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச சமூகத்தில் ஒரு அரசியல்வாதிக்கிட்டவும் ஒரு ஆசிரியர்கிட்டவும் மக்கள் வந்து ரொம்ப எளிமையாக எதிர்பார்க்குறாங்க. அதாவது இவன் வந்து சுயநலமாக இருப்பான், ஆனால் அரசியல்வாதியும் ஆசிரியர்களை மட்டும் சுயநலமே இல்லாமல் பொது நலத்தோடு 10 பைசா இல்லாமல் ஒரு குடிசையில் வாழ்ந்துக்கின்னு 2 வேட்டி சட்டையை வச்சுக்கின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு இது பண்ணணும். நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்லாம் எடுக்கிறேன். அதுக்கு நிறைய பேர், ஏங்க நீங்கள் இலவசமாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது, ஏழைங்களுக்கெல்லாம் இலவசமாக சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? சரிங்க, ஏழைங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம் இல்லைங்களா? அதை வச்சு என்ன பண்ணுறது? நான் பண்ணுற பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணாலே 2 லட்ச ரூபா கேட்குறாங்க எக்ஸ்சேஞ்சில். ஸோ ஒரு ஏழைக்கு நான் இதை சொல்லிக் கொடுத்து அதனால் என்ன பிரயோஜனம்? அவன் எங்கே அந்த 2 லட்சத்தை கட்டுவான்? ஆனால் அவங்களுக்கு நண்பர்கள் கொடுப்பாங்க. ஏங்க, ஒருத்தர் கேட்குறாரு, நான் ஏழை, எனக்கு நீ இலவசமாக சொல்லிக் கொடு. சரி, நான் உனக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் இதை நான் சொல்லிக் கொடுக்குறத கற்றுக்க நீ பண்ணணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபாவது உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கணும். ஏன்னா 10 லட்ச ரூபாய் என் நண்பர் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னாரு. ஏன்னா 10 லட்ச ரூபாய் உன் நண்பர் உனக்கு கொடுப்பாருல்ல ட்ரேட் பண்ணுறதுக்கு. 10 லட்ச ரூபாய் உனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு கொடுக்குற நண்பர் ஒரு 50,000 ரூபாய் ஏன் ட்ரைனிங்க்கு கொடுக்க மாட்டார்? ஸோ எதையாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்ல வேண்டியது. நிறைய பேர் வந்து கல்வியெல்லாம் இலவசமாக தான் வாங்கணும், கல்வி தான் இலவசமாக வாங்கணுன்ற போய் மெடிக்கல் காலேஜ்லேயும் ஐஐடிலையும் ஐஏஎம் அஹமதாபாத்லையும் கேட்டு போகிற, அதெல்லாம் கவர்மெண்ட் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷனு, அங்கெல்லாமே லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு தனியார் எப்படி வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க? ஒருத்தர் ரொம்ப வீராவேசமாக பேசினார். அப்போ நான் கேட்டேன், எங்க இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரர் வந்து முகேஷ் அம்பானி, அவரே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, திருபாய் அம்பானி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு. அந்த ஸ்கூலில் அவர் இலவசமாக சீட்டு கொடுக்குறாரா மக்கள் ஏழைங்களுக்கு? இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா முகேஷ் அம்பானிலாம் அவர் பெரிய ஆள், அவர்கிட்ட நம்ம பேசவே முடியாது. சுந்தரன்ற வந்து ஒரு சாதாரண ஆள், நம்மளை மாதிரி ஒரு ஆள், அதனால் அவனை எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். இதில் என்னன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தில் அவர் காமராஜர் ஒரு நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தவர். நாடுன்னா தமிழ்நாடு, அதுக்கு முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு வயசான காலத்தில் ஒரு ஏசிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போம், இது லக்ஸுரிக்கும் நெசசிட்டிக்கும் ஒரு சின்ன நூலிழை வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ எது லக்ஸுரி, எது வந்து நெசசிட்டி? இப்போது நானே வந்து வட இந்தியாவில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு புதுசாக பள்ளிக்கூடம் கட்டினார்.
நல்ல வசதியானவர். அந்த கட்டுற இடமும் வசதியான இடம். நிறைய பேர் நிறைய ஃபீஸ் பே பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், "நீங்கள் எல்லா கிளாஸ் ரூமுக்கும் ஏசி போடுங்க" அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், "சார் இது பள்ளிக்கூடம் தானே சார், இது ஏசி வந்து லக்ஸுரி கிடையாதா?" அப்படின்னு கேட்டார். அப்படி கிடையாதுங்க. நம்முடைய நாட்டில் தட்பவெப்பநிலை அதிகமாக மாறிக்கினே இருக்கும். சமயத்தில் குளிர் காலத்தில் அதிகமான குளிர் இருக்கும், வெயில் காலத்தில் அதிகமாக வெயில் இருக்கும். நான் சொல்கிறது வட இந்தியாவில். தமிழ்நாட்டில் குளிர் காலத்துலையும் குளிராது, அது வேறு விஷயம். அப்போ வந்து ஒரே சீரான தட்பவெப்பநிலையில் மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்பு திறமை வந்து அதிகமாக மேம்படும். இது வந்து லக்ஸுரி கிடையாதுங்க. இது வந்து இது வந்து இது அதே நேரத்தில் இது நெசசிட்டியும் கிடையாது. பட் யாருக்கு வசதி இருக்குதோ அவங்களுக்கு இதை செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுடைய திறமை நல்லா கூடும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என் வீட்டில் ஏசி இல்லைன்னு வச்சுப்போமே, நைட்டில் வேர்க்குது, எனக்கு சரியாக தூக்கம் வரல, சரியாக தூங்கலைன்னு சொன்னால் மறுநாள் என்னால் ஆஃபீஸில் என்னால் வேலை செய்ய முடியுமா? ஸோ என்னோடய திறமையை வந்து முழுசாக பயன்படுத்தி என்னால் வேலை செய்ய முடியாது. அதனால தான் வந்து ஒரு வசதியானவங்க வந்து ஒருத்தர் 10 லக்ஸுரி கார் வச்சுக்கிறாருன்னா அது ஆடம்பரம்னு சொல்லலாம். பட் ஒரு லக்ஸுரி கார் வச்சுருக்கிறாருன்னா அது ஆடம்பரம்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அவர் ஒரு சாதாரண காரில் போனார்னா உடம்பு வந்து கொஞ்சம் நம்ம மேடு பள்ளம் தூக்கி போடும், உடல் வலி இருக்கும். அதனால் அவர் வந்து ஒரு வேலையை வந்து சரியாக செய்ய முடியாமல் போகலாம். ஸோ அதே போல் ஒருத்தர் 10 வீடு வச்சுருந்தாருன்னா நீங்கள் லக்ஸுரின்னு சொல்லலாம். ஒரு வீடு வச்சுருந்தா லக்ஸுரின்னு சொல்ல முடியாது. அதே போல் வந்து ஒரு காமராஜர், அவர் வயசான காலத்தில் அவருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவருக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், ஒரே சீரான டெம்பரேச்சரில் நீங்கள் படுத்தா நல்லது. அதுக்காக வந்து அவர் அதை ஒரு ஏசியை வாங்கியிருக்கலாம். அது ஏசியை போட்டு படுக்கிறதே நாங்கள் கொலை குற்றமாங்க. எத்தனை மினிஸ்டர்ஸு இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி வருது டெலிவிஷனில். ஒரு ரயில்வேல சீஃப் என்ஜினியர், அவர் வீட்டிலேருந்து ₹1 கோடி கேஷ் திருடு போயிருக்குது, ப்ளஸ் நகைகளும் திருடு போயிருக்குது. நீங்கள் பாருங்கள், முதல் கேள்வி, ₹1 கோடி கேஷ் நீங்கள் வீட்டிலே வச்சுருக்கக்கூடாது. இல்லைங்க, நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு பிஸ்னஸ் மேனு, என்கிட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களுக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டு கிடையாது, நான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்காக நான் ₹1 கோடி பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கேஷாக வச்சுருந்தேன்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. இவர் ஒரு அரசாங்க அதிகாரி, இவர் எங்கேயோ வேலை செய்கிறவர், ஒரு எம்ப்ளாயி வீட்டில் ₹1 கோடி கேஷ் எப்படி வருது? கேஷ் பிடிச்ச கேஷே ₹1 கோடி பிடிக்காத கேஷ் எவ்வளோ இல்லைங்களா? இன்னும் இன்கம் டேக்ஸ் இடி ரைடு போனால் தான் அது மற்ற பத்திரங்கள்லாம் எங்கெங்கே எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பாங்க, அதோட பத்திரங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியும். ப்ளஸ் கேஷாக ₹1 கோடி நகைகள் எவ்வளோ? இவர் ஒரு சாதாரண இன்ஜினியர். இவர் ஒன்றும் ஒரு மிகப்பெரிய பதவியில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பதவிகளெல்லாம் இருக்கிற மாவட்ட கலெக்டர் அந்த மாதிரி கூட கிடையாது. ஒரு சாதாரண அரசாங்க அதிகாரி வீட்டில் ₹1 கோடி கேஷ். யோசனை பண்ணி பாருங்கள், இந்த லஞ்சம் ஊழல்ன்றது எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் தலை விரித்து ஆடுது. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் ஒரு ஏசி போட்டுன்னு இருந்தார். அது என்ன, அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. அவர் ஏசி வச்சுருந்தாலும் தப்பு இல்லை, அவர் ஏசியில் படுத்திருந்தாலும் தப்பு இல்லை இல்லைங்களா? ஸோ அவர் ஏசி ரூமில் படுத்தாரா இல்லையான்றது இங்கே முக்கியம் கிடையாது. அவர் நாட்டுக்காக எவ்வளோ நல்லது செஞ்சாருன்றது தான் முக்கியம். அவர் நாட்டுக்காக கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறதுக்கு காமராஜர் ஒரு காரணம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போது ஒரு சிங்கப்பூர் எடுத்துப்போம். சிங்கப்பூரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மினிஸ்டர்ஸ் வந்து எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு துறையிலையும் மிகப்பெரிய அளவில் சாதித்தவங்க அவங்கள தான் வந்து மினிஸ்டர் பதவிக்கு எடுப்பாங்க. உலகத்திலேயே பிரைம் மினிஸ்டருக்கும் அதிகபட்சமான சம்பளம் கொடுக்கின்ற நாடு சிங்கப்பூர். உலகத்திலேயே சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டருடைய சம்பளம் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை விட அதிகம். அப்போது என்னென்னா, ஒரு 35 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் வாங்குகிற பிரைம் மினிஸ்டரோட பிரசிடெண்ட்டோட சம்பளத்தை விட 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வாங்குகிற சம்பளத்தை போல் ஒரு குறைஞ்சபட்சம் 50-100 மடங்கு இருக்கும் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரோட சம்பளம். நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும் எவ்வளோ கரெக்டான்ட்டு. ஆனால் என்னென்னா, அவ்வளவு சம்பளத்தையும் கொடுத்து விட்டு அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுவாங்க, ஐயா நீங்கள் மினிஸ்டர், உங்களுக்கு கோடியில் தான் சம்பளம், ஆனால் லஞ்சமோ ஊழலோ பண்ணக்கூடாது. அதை பண்ணிங்கனால்
அடுத்த நிமிஷம் பிரச்சனைகள் நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். சமீபத்தில் ஒரு அமைச்சர், சிங்கப்பூரில் இருக்கிற அமைச்சர் லஞ்சம் வாங்கினாரும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. சரி, ஒருவேளை எங்கன்னா 500 கோடி 1000 கோடி லஞ்சம் வாங்கியிருப்பாரோ அப்படின்னு அந்த செய்தியை முழுக்க படித்தாக்கா, அவர் ₹1 கூட யார்கிட்ட லஞ்சம் வாங்கலை. இலவசமாக டிக்கெட் வாங்கியிருக்கிறார். இந்த F1ன்னு ஒரு ரேஸ் நடந்துருக்குது. அந்த ரேஸை ஆர்கனைஸ் பண்ணவங்க இவருக்கு இலவசமாக டிக்கெட் கொடுத்துக்கிறாங்க. அந்த இலவசமான டிக்கெட்டோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா அது ஒரு 2.5 லட்சம் ரூபா இருக்கும். ஒரு 2.5 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு இலவச டிக்கெட் வாங்கினது இவர் லஞ்சம் வாங்கினதா சொல்லி அவரை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், அடுத்து எந்த மினிஸ்டராவது லஞ்சம் வாங்கிறத பற்றி யோசனை பண்ணுவாங்களா? அதனால தான் அந்த நாடுகள்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் மனதிலேருந்து வெறும் 4 வேட்டி 4 சட்டை வச்சுங்கிறவன் தான் அரசியல்வாதி அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா, எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே குறைவான சம்பளம் கொடுக்கக்கூடாது. ஒரு மினிஸ்டருக்கும் 5 கோடி ரூபாய்க்கு கம்மியாக சம்பளம் கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது மாத சம்பளமே சொல்கிறேன். அதை கொடுத்துட்டு அவங்க லஞ்சம் எதுவும் வாங்கக்கூடாது, ஊழல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் போட்டு அதை பண்ணாங்கன்னா அது இதை விட ரொம்ப சீப்பாக இருக்கும். உத்தரப்பிரதேசில் ஏதோ ஒரு சாதாரண மனிதர், அவர் ஏதோ ஒரு அரசியல்வாதிக்கு பினாமின்றாங்க. அவர் வீட்டை ரைட் பண்ணிக்கிறாங்க. 500 கோடி ரூபாய் காசு இருந்துருக்குது, கேஷு. ஆனால் அவர் தினமும் ஸ்கூட்டரில் தான் போயிருக்கிறாரு, கார் கூட வச்சில்ல. ஸோ நம்ம எளிமை என்பது என்ன, அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கோடி கோடியாக கொள்ளை அடிச்சுட்டு வெறும் கோமணம் கட்டின்னு தெரியறது எளிமை கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் தேவையான அவங்க செய்கின்ற வேலைக்கு தேவையான சில வசதிகள் கண்டிப்பாக நான் சொல்கிறது ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு ஏசி, இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய வேலை திறமையை மேம்படுத்தும், அதிகப்படுத்தும். அதுக்காக கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம செய்யணும். சம்பளமும் நிறைய கொடுக்கணும். எனக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம், என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தெரியுது சார், நீங்கள் ஏன் சார் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் ஒரு நாள், நான் கூட எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அது என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அடிப்படை தகுதியே கிடையாதுங்க அப்படின்னாங்க. அது நம்ம அடிப்படை தகுதினா, அடிப்படை தகுதி வேட்டி கட்டணுங்க. உங்களுக்கு வேட்டியை கட்ட தெரியாது. உங்கள் வேட்டி கட்டினீங்கன்னா உங்களுக்கு இடுப்பில் வேட்டியே நிற்காது. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எம்எல்ஏ ஆகணும்னா முதல் அடிப்படை விஷயம் நீங்கள் வேட்டி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் சமூகத்தில் பாருங்கள், நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது எத்தனை பேர் வேட்டி கட்டின்னு போகிறாங்க? ஏதோ ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் போகிறாங்க. ஆனால் நீங்கள் சட்டசபைக்கு போங்க, எல்லாருமே வேட்டி தான் கட்டிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வேட்டி சட்டை அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரிய உடை. அது நான் தப்பு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் வேட்டி கட்டலைன்னா நீங்கள் அரசியல்வாதியே கிடையாது. ஸோ ஒரு அரசியல்வாதியோடைய பர்ஃபார்மன்ஸை அவங்க டிபார்ட்மெண்ட்டு என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த அளவு சிறப்பாக செயல்படுறாங்கன்றதை வச்சு மட்டும்தான் நம்ம எடை போடணுமே தவிர, அவர் பேண்ட்டு போட்டால் அவர் நல்ல அமைச்சர் கிடையாது, வேட்டி கட்டினா தான் நல்ல அமைச்சர், இதெல்லாம் நம்மளே ஒரு மாயையை நம்ம கிரியேட் பண்ணின்னு இருக்கிறோம். அந்த வகையில் எஸ்வி சேகர் நடிகர் இருந்தார். அவர் கொஞ்ச நாள் எம்எல்ஏவாக இருந்தார். அவர் வேட்டி கட்டெலாம் போட்டுன்னு போக மாட்டார், பேண்ட் சட்டை தான் போட்டுன்னு போவார். ஸோ நம்ம என்ன ஆடை அணிகிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஆனால் இல்லை, நம்ம வேட்டி சட்டைன்றது நம்முடைய பாரம்பரியம் அப்படிங்கிறதுனால அந்த பாரம்பரியத்தை நம்ம மக்களுக்கு உணர்த்தணுன்றதுக்காக ஏதோ வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அந்த மாதிரி பண்ணுறது கரெக்டான பேர் மறந்து வச்சு, நாங்கள் சிங்கப்பூரில் கூட வருஷத்தில் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் சீருடையாக வேணாம், அன்றைக்கி எல்லாருமே பாரம்பரிய உடைகள் அணிஞ்சின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணலாமே தவிர, பட் அந்த பாரம்பரியத்தை நம்ம தினமும் கடைப்பிடிக்கணும் ஏன்னா ப்ராக்டிக்கலாக அது அவசியம் இல்லை. நம்ம ஏதோ ஒரு அமைச்சரோ ஏதோ ஒரு எம்எல்ஏவோ எனக்கு வேட்டி சட்டை தாங்க பிடிச்சிருக்குது அப்படின்னு போட்டுக்கிறான்னா அதை நம்ம வேணான்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் என்ன எண்ணம் வருதுன்னா, வேட்டி சட்டை போட்டால் தான் அவன் அரசியல்வாதி, ரொம்ப அரசியல்வாதிகள்லாம் சிம்பிளாக இருக்கணும். ஏன் சிம்பிளாக இருக்கணும்? இன்றைக்கி ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் போய் பாருங்கள், என்ன சம்பளம் வாங்குறாங்க, 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. ஏன் நீங்கள் ஒரு அரசியல்வாதி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் ஏற்கனவே சொல்லேன், நம்ம சிங்கப்பூரை பற்றி பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக இதுவும் ஒன்று. இந்த காமராஜர் ஏசி போட்டுன்னு தூங்கினாரா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சை
ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சை. ஒரு நாட்டினுடைய மிகச்சிறந்த தலைவர் காமராஜர். அவர் ஏசி போட்டுன்னு இருந்தாலுமே அது கண்டிப்பாக தப்பே கிடையாது. அதை வந்து அது அவர் ஏசி போட்டதுனால அவர் வந்து ஒரு சுகவாசி, அவர் வந்து ஒரு ஆடம்பர பிரியர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சமீபத்தில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவங்க மறைஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டை ரைட் பண்ணப்போ 500 செருப்பு இருந்தது, 1000 ஒயின் கிளாஸ் இருந்தது அப்படிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் தான் ஆடம்பரம். ஆனால் அந்த தலைவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் ஆடம்பர பிரியைன்னு யாரும் சொல்லலை. ஏன்னா அவங்க அவ்வளோ இருந்தாலும் எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு இல்லை 500 செருப்பு வச்சு வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. 500 ஒயின் கிளாஸ் ஓகே, 500 செருப்பு வச்சுன்னு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ எதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, உள்ள பகட்டாகவும் வெளியே வந்து எளிமையாகவும் இருக்க பழகிக்கிறாங்க அரசியல்வாதிகள். ஏன்? நம் மக்களுடைய எண்ணம் அப்படி இருக்குது. ஸோ ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கிற ஆசைகள், அபிலாஷைகள் கண்டிப்பாக வந்து அரசியல்வாதிகளுக்கும் இருக்கும், ஆசிரியர்களுக்கும் இருக்கும். அவங்களுக்கும் தே ஹேவ் அ ரைட் டு லீவ் ஹாப்பிலி இன் திஸ் பிளானட். அவங்களுக்கு தேவையான வசதிகள் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்க லஞ்சம் ஊழலை பற்றி தான் நம்ம குறை சொல்ல முடியுமே தவிர, அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. ஸோ முதல்ல வந்து எந்த ஒரு அரசியல் மாற்றமும் மக்கள்கிட்ட இருந்து தான் வரணும். ஸோ மக்கள் வந்து அவங்க மனநிலையை மாற்றிக்கணும். இப்போ என்னென்னா, அந்த மக்களுடைய மனநிலை இப்படி இருக்குது. காமராஜர் ஏசி போட்டுன்னு தூங்கினாரா, அப்போ அவர் ஆடம்பர பிரியர் அப்படின்னவே தான் அதை வந்து ஒரு கட்சி எதிர்க்குது. எப்படி வந்து சிலர் வந்து இந்த மாதிரி ஏசி போட்டு தூங்கினாங்கன்னு சொல்லலாம். எங்கள் தலைவர் ரொம்ப சிம்பிள், முதல்ல அவங்க இவங்க தலைவரே கிடையாது, அது வேறு விஷயம். அவர் வந்து இந்த ஏசி போட்டு தூங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சமயத்தில் அவர் வந்து காங்கிரஸ்லேயே இல்லை. அது வந்து இந்திரா காங்கிரஸ், இவர் இருந்தது ஸ்தாபன காங்கிரஸ். ஆனால் இப்போ இந்திரா காங்கிரஸில் இருக்கிறவங்க தான் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதுனால ஒன்றும் பெருசாக சத்தம் போட மாட்டாங்க. பட் இருந்தாலுமே இது எல்லாமே வந்து ஒரு தேவையற்ற விவாதம் அப்படின்றது தான். ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா, எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் எல்லா எம்எல்ஏக்கும் எந்த அளவுக்கு அரசாங்கம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். அது செஞ்சுட்டு அவங்க லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஆட்சி புரியணும். அப்போ வந்து நாடு வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.